அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஜூலை மாதத்தில் பணமழையில் நனைய போகும் 6 ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஜூலை 1, 2, 3 ஆகிய தேதிகளில் நம்முடைய கிரகங்களின் சேர்க்கையினால் ஒரே நேரத்தில் 2 மகா யோகங்கள் உருவாகி இருக்கின்றன. அதனால்தான் நாங்கள் கூறும் இந்த 6 ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் பணமழையில் நனையப் போகிறார்கள். ஜோதிட சாஸ்திரத்தின்படி கிரகங்களின் கால இடைவெளியில் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த கிரகங்கள் குறிப்பிட்ட இடைவெளியில் அப்போது அவை பிற கிரகங்களுடன் இணைந்தோ அல்லது பிற கிரகங்களை பார்வையிட்டோ சுப யோகங்களை உருவாக்குகின்றன. அந்த வகையில் மகர ராசியில் சந்திரனின் 7ஆம் வீட்டில் குரு இருப்பதனால் கஜகேசரி ராஜயோகம், புதன் மற்றும் சுக்கிரன் இணைவதனால் தனலட்சுமி ராஜயோகமும் உருவாகிறது. இந்த 2 ராஜயோகங்களின் தாக்கத்தினால் குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு விரைவான முன்னேற்றம், வருமானம், ஆதாரங்கள், உயர் அதிகாரம், செல்வம் செழிப்பு கிடைக்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. அந்த வகையில் அந்த அதிர்ஷ்டத்தை பிறப்போக்கும் முதலாவது ராசியாக நம்முடைய மேச ராசி இருக்கிறது. மேச ராசிக்காரர்களுக்கு குரு, சுக்கிரன் மற்றும் புதன் சுகஸ்தானமான 4ஆம் வீட்டில் இருப்பதனால் ராஜயோகமும் தனலட்சுமி யோகமும் கிடைக்கும். வேலையில் சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கக்கூடும். நீங்கள் பணிபுரியும் நிறுவனம் மூலம் வெளிநாட்டுக்கு செல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்த சுணக்கங்கள் நீங்கி லாபம் அதிகரிக்கும். வருமானம் பெருகும். பங்குச்சந்தை முதலீடுகளிலிருந்து நீங்கள் எதிர்பாராத வகையில் வருமானமும் லாபமும் உங்களுக்கு அதிகப்படியாக உண்டாகும். குறிப்பாக மேச ராசியை பொறுத்தவரை தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய அற்புதமான நேரமாக இந்த நேரம் இருக்கிறது. மேசராசிக்காரர்களுக்கு குரு, சுக்கிரன் மற்றும் புதன் சுகஸ்தானமாக 4ஆம் வீட்டில் இருப்பதனால் இவர்களுக்கு அதிகப்படியான செல்வ வரவு மற்றும் பணவரவு கிடைக்கக்கூடும். தேவையில்லாத பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ள வேண்டாம். சனி நடப்பு இருப்பதனால் அமைதியுடனும் பெரியவர்களின் சொல் கேட்டு நடக்க வேண்டும். எவரையும் கடுமையான வார்த்தைகள் திட்ட வேண்டாம். எதை அடக்காவிட்டாலும் நாவை அடக்க வேண்டும். ஏனென்றால் தேவையில்லாத நாக்கில் சனி அதிகமாக உங்களுக்கு இருப்பதனால் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வரும். யாரும் இல்லையே என திட்டுவிட்டாலும் அருகிலே இருந்து விடுவார். அவ்வளவுதான், பிரச்சனை மூண்டுவிடும். அதுபோல் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருப்பதனால் அமைதி காத்து குடும்பத்தாருடன் ஒற்றுமையுடன் நிற்க வேண்டும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் அதிகப்படியான சுணக்கங்கள் நீங்கி லாபமே அதிகரித்து கொண்டே வரும். பங்குச்சந்தை முதலீடுகளிலிருந்து நீங்கள் எதிர்பாராத வகையில் வருமானமும் லாபமும் அதிகப்படியாக வரக்கூடிய அற்புதமான நேரமாகும். தேவையில்லாத வம்பு வழக்குகள், தேவையில்லாத ஜாமீன் கையெழுத்துகள், முக்கியமாக எந்த ஒரு திருமணத்தையும் நான் பார்த்து இந்த திருமகனுக்கு பெண் கொடுக்கிறேன், நானே இதற்கு முழு பொறுப்பு என சொல்லிக்கொண்டு எவர் வீட்டிற்கும் பெண் கேட்டு போய் மற்றவருக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டாம். இது எல்லாம் தேவையில்லாத பிரச்சனையும் உங்களுக்கு வழிவகுக்கும். அடுத்ததாக கடகம் ராசி நண்பர்கள். கடகம் ராசிக்காரர்களுக்கு குரு, புதன் மற்றும் சுக்கிரனின் சுப பார்வை பதிப்பதனால் தொழில் மற்றும் வியாபாரம் புதிய உயரங்களை எட்டக்கூடும். இனிமேல் வேலையே இல்லாமல் வீட்டில் முடங்கி கொண்டிருந்த கடகம் ராசிக்காரர்களுக்கு அதிகப்படியான வேலை வாய்ப்புகளும் அதிகப்படியான செல்வரும் வரக்கூடும். வேலையில்லாமல் இருந்து வரும் பட்டதாரிகளுக்கு நல்ல நிறுவனத்திலிருந்து வேலைகள் அழைப்புகள் வரும். சிலருக்கு வெளிநாடு செல்லும் யோகமும் உண்டாகும். நீங்கள் தொட்ட அனைத்து காரியத்திலும் வெற்றியில் முடியும். தொட்டதெல்லாம் பொன்னாகும். மனதில் இருந்த பெரும்பாலான ஆசைகள் மற்றும் கனவுகள் கண்டிப்பாக நிறைவேறும் காலம் நெருங்கியுள்ளது. பணம் அதிகப்படியாக வந்துவிட்டால் அவ்வளவுதான், அனைத்தும் நமக்கு நன்மையை கொண்டு வரும். கடகம் ராசிக்காரர்கள் இத்தனை ஆண்டுகள் மாபெரும் மன கஷ்டத்தில் தவித்து வந்தனர். குடும்பத்தில் எண்ணற்ற பிரச்சனைகள், கண்டிப்பாக
உடன் பிறந்தவர்களுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் உங்கள் தலையில் போட்டு கொண்டிருந்தீர்கள். அவ்வளவும் நல்லதாக முடியக்கூடிய அற்புதமான நேரம்தான் இந்த நேரம். கடகராசிகளுக்கு குரு, புதன் மற்றும் சுக்கிரனின் சுபபார்வை பதிவதனால் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி உங்களுக்கு நல்லபடியான வாழ்க்கை அமையப் போகிறது. குறிப்பாக வேலை இல்லாமல் தவித்தும், நண்பர்களால் ஏமாற்றப்பட்டும், உறவினர்களால் ஏமாற்றப்பட்டும் கடும் மனவலியை அனுபவித்து கொண்டிருக்கும் கடகம் ராசி நண்பர்கள் உங்களுடைய புதிய நண்பர்களுடைய ஆதரவினால் உச்சத்தை தொடக்கூடிய அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்தும் கஷ்டத்தில் இருந்து கொண்டிருக்கும் நீங்கள், மனவலியையும் அதிகமாக அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள், இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிகப்படியான பணவரவு வரக்கூடிய அற்புதமான நேரமாகும். வேலையில்லாமல் இருந்து வரும் தங்களுக்கு நல்ல நிறுவனத்திலிருந்து வேலை அழைப்புகள் வர அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. தொட்டதெல்லாம் பொன்னாகும். எந்த தொழிலை தொட்டாலும் கண்டிப்பாக வெற்றியடையக்கூடிய அற்புதம் நிறைந்ததாக இருக்கிறது. அடுத்ததாக கன்னிராசி நண்பர்கள், கஜகேசரி யோகத்துடன் தனலட்சுமி யோகமும் இணைவதனால் கன்னிராசிக்காரர்களுக்கு சுப யோகங்கள் அதிகமாக கிடைக்கும். சமூகத்திலும் இல்லத்திலும் மற்றும் மரியாதையும் அங்கீகாரமும் செல்வாக்கும் உண்டாகும். இந்த காலகட்டத்தில் வருமானம் கணிசமாக உயரும். பங்குச்சந்தை போன்ற முதலீடுகளிலிருந்து பெரும் லாபங்களை ஈட்டி குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனையை ஒழித்து கட்டுவீர்கள். குடும்பத்தில் தடைபெற்று நின்ற சுபகாரியங்கள் மீண்டும் வேகம் எடுக்கும். வேலை, தொழில் தொடர்பான நல்ல செய்திகளை கேட்டு நல்ல ஒரு முடிவை எடுப்பீர்கள். அடுத்ததாக துலாம் ராசி நண்பர்கள், துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த 2 யோகங்களும் பாக்கியத்தை அள்ளி வழங்கும். சொத்து தகராறுகள் சுமூகமாக பேசி தீர்க்கப்படும். உங்களது பரம்பரை சொத்துகள் கைக்கு கண்டிப்பாக வந்து சேரும். புதிய வாகனம் அல்லது நிலம் வாங்கும் வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகும். சமூகத்தில் அந்தஸ்து உயரும். உங்கள் தொழிலில் சிறந்த வெற்றியையும் வருமானத்தையும் பெறுவீர்கள். ஆன்மீக காரியங்கள் ஈடுபடுவீர்கள். நீங்கள் செய்த தர்ம காரியங்கள் உங்களை வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தி செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றன. அடுத்ததாக மகரம் ராசி நண்பர்கள், மகர ராசிக்காரர்களுக்கு நிதி வளர்ச்சி மற்றும் விரைவான முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் உருவாகின்றன. குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானின் ஆசியால் செல்வந்தராகும். அதிர்ஷ்டத்தை பெறுவீர்கள். வறுமை நீங்கி வளம் பெருகும். வாடகை வீட்டில் வசித்து வருபவர்கள் சொந்த வீட்டிற்கு மாறுவீர்கள். புதிதாக தொழில் தொடங்க நினைப்பவர்கள் கனவு நனவாகும். உயர் பதவியில் இருப்பவர்கள் நல்ல செய்திகளை கேட்பீர்கள். நல்ல இடத்திலிருந்து திருமண வரன்கள் தேடி வரும். வீட்டில் அடுத்தடுத்து மங்கள நிகழ்வு கண்டிப்பாக நிறைவேறும். அடுத்ததாக மீனம் ராசி நண்பர்கள், மீனராசிக்காரர்களை பொறுத்தவரை உங்களுடைய சந்திரனின் சுபநிலை காரணமாக மீனராசிக்காரர்களுக்கு தன சமுதிரி யோகத்துடன் ராஜயோகமும் கிடைக்கும். மனதில் இதுவரை இருந்து வந்த கவலைகள் நீங்கும். உங்கள் கனவுகள், லட்சியங்கள், ஆசைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும். உங்களை வாட்டி வதைத்து கொண்டிருந்த பிரச்சனைகள் முற்றிலும் அதிலிருந்து விடுபடுவீர்கள். குழந்தை பாக்கியம், திருமணம், வேலைவாய்ப்பு என அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும். நிதி பரிவர்த்தனைகளில் எதிர்பார்ப்புகளுக்கு அப்பாற்பட்டு லாபத்தை கண்டிப்பாக பெறுவீர்கள். முக்கியமாக இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.